வணக்கம். ஷேப் மகேந்திர வர்மா. நான் இன்னைக்கு செய்யப்படுறது கோழிக்கறி சால்னா. இந்த சால்னா நம்ம லோக்கல் ரெஸ்டாரண்ட்ல பண்றது, நம்ம ரோட்டு கடையில் பண்றது, பரோட்டா சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையா இருக்கும். அந்த மெத்தடில் நான் சால்னா பண்றேன். அவங்க பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, மட்டன் ஃபேட்டை எடுத்து அது கொஞ்சம் இது பண்ணுவாங்க, இல்லாட்டி மட்டன் எலும்பு எடுத்து கொஞ்சம் இது பண்ணுவாங்க, கொதிக்கி விட்டு அதை இது பண்ணுவாங்க. நான் நேரடியாக பண்ணிருக்கேன். இதில் நாட்டுக்கோழி பண்ணால் ரொம்ப அருமையா இருக்கும். நான் பிராய்லர் சிக்கனில் பண்ணிருக்கேன். நீ உங்களுக்கு கோழிக்கறி சால்னா பண்ணுறதுக்கு தேங்காய் பூவு, பொட்டுக்கடல, முந்திரி பருப்பு, புதினா, வெங்காயம், சோம்பு, கசகசா, கரம் மசாலா, பட்டை, லவங்கம், ஏலக்காய், கல்பாசி 4, பூண்டு, இஞ்சி, கருவேப்பிலை, பச்சை மிளகா, 3 தேங்காய் திருவினது, 2 கிராம் கரம் மசாலா, 1 ஸ்பூனு கசகசா, 2 ஸ்பூனு சோம்பு, ஒரு 2 பூண்டு, ஒரு 10 கிராம் இஞ்சி, ஒரு 30 கிராம் வெங்காயம், ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை, பச்சை மிளகா ஒரு 10 பச்சை மிளகா, ஒரு 25 கிராம் புதினா, 100 கிராம் பொட்டுக்கடல, ஒரு 100 கிராம் முந்திரி பருப்பு எல்லாம் ஒன்றா சேர்த்துட்டு நல்லா கிரைண்டர் அரைச்சிக்கணும். இந்த மசாலாவுக்கு நம்ம பெரிய வெங்காயம் போடுறதுக்கு சின்ன வெங்காயம் போட்டால் ரொம்ப அருமையாக இருக்கும். நான் பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன். பெரிய வெங்காயம் தேவையானது 2 கிலோ பெரிய வெங்காயம், அரைச்ச மசாலா, தக்காளி 1 கிலோ, மிளகாய் தூள், கொத்தமல்லி தூள், புதினா, மஞ்சத்தூள், சக்தி சிக்கன் மசாலா, கருவேப்பிலை, கரம் மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, எண்ணெய், கடலை எண்ணெய் 1/2 லிட்டரு, சோம்பு, கரம் மசாலா, சுத்தமான கடலை எண்ணெய் 1/2 லிட்டரு, ஒரு 3 கிராம் பிரியாணி இலை, பட்டை, லவங்கம், ஏலக்காய், கல்பாசி, 1 ஸ்பூனு சோம்பு போட்டு எண்ணெயை நல்லா சூடு பண்ணிக்கணும். நல்லா எண்ணெயை பொறுமையாக நல்லா கரம் மசாலாலாம் நல்லா வறுபடும் போது 2 கிலோ பெரிய வெங்காயம் சேர்த்துக்கணும். ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கணும். ஒரு 30 கிராம் புதினாவை நறுக்கி போடணும். இந்த சால்னா ஒரு அருமையாக இருக்கும். புதினா அந்த அளவுக்கு சேர்க்குறோமோ நல்லா அருமையாக இருக்கும். டேஸ்ட் வேற லெவலில் இருக்கும். நல்லா வதக்கிக்கிட்டு வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா ப்ரௌன் ஆன பிறகு இஞ்சி பூண்டு ஒரு 200 கிராம் பேஸ்ட்டை போட்டு நல்லா வதக்கணும். நல்லா வதக்கிக்கிட்டு ஒரு 7 கிலோ சிக்கன் மசாலா போட போகிறோம். மஞ்சத்தூள் 2 ஸ்பூனு, மிளகாத்தூள் ஒரு 3 ஸ்பூனு, கொத்தமல்லி தூள் 5 ஸ்பூனு, சக்தி சிக்கன் மசாலா ஒரு 5 ஸ்பூனு, தேவையான அளவு கல் உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கணும். நல்லா ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கின பிறகு தக்காளி 1 கிலோ சேர்த்துக்கணும். போட்டு ரொம்ப வதக்கக்கூடாது. சும்மா ஒரு 1 நிமிஷம் லைட்டாக வதக்கிட்டு, ரொம்ப வதக்கம் நல்லா இருக்காது, மசாலா மாரி ஆகிடும். இது நம்ம சால்னா பண்ணுறோம், அதனால் ரொம்ப தக்காளி வதக்கக்கூடாது. ஒரு 100 கிராம் பச்சை மிளகா திருப்பி சேர்த்துக்கணும். எந்த அளவுக்கு காரம் தேவைப்படுதோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கணும். இல்லை நீங்கள் மசாலா அரைக்கும்போது சேர்த்துட்டாலும் சரி தான். அதில் நான் கம்மியாக சேர்த்துருக்கேன், இதில் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கிட்டேன். 100 கிராம் நல்லா, அப்போ தான் காரம் நல்லாயிருக்கும். ஒரு 7 கிலோ கோழியை சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கணும். நான் நார்மல் பிராய்லர் கோழி சேர்த்துருக்கேன். நீங்கள் நாட்டுக்கோழி போட்டால் ரொம்ப அருமையாக இருக்கும். இதே மெத்தடில் ஆட்டுக்கறியும் பண்ணலாம். நான் இந்த கோழிக்கறி பண்ணுறேன், பிராய்லர் கோழி வச்சு பண்ணுறேன். போட்டு இந்த மசாலாவோட சேர்த்து நல்லா வதக்கணும். ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கணும்.
வதக்கின பிறகு இந்தமாரி தண்ணி சிக்கன்லேருந்து தண்ணி விடும். நல்லா வதக்கின பிறகு தக்காளி மசாலாலாம் ஒன்றா சேர்ந்து நல்லா வதப்பட்டு நல்லா இருக்கும். இதே பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும், சாப்பிடவும் ரொம்ப அருமையாக இருக்குது இந்த மெத்தடு இந்த அளவுக்கு பண்ணது. ஆனால் இதுக்கப்புறம் என்ன செய்கிறோம்னா, நம்ம மசாலா அரைச்சோம்ல தேங்காவை சேர்த்து அந்த மசாலா அதில் சேர்க்குறோம். இந்த மசாலா சேர்த்துட்டு இந்த கோழியோட போட்டு கோழிகளோட நல்லா போட்டு வதக்குறோம். எந்த அளவுக்கு மேக்ஸிமம் ஒரு 5 to 10 நிமிஷம் இந்த கோழியோட போட்டு இந்த மசாலா வதக்கணும். எந்த அளவுக்கு வதக்குறோமோ அந்த அளவுக்கு ருசி நல்லா இருக்கும். நல்லா போட்டு வதக்கணும். இன்னும் நாட்டுக்கோழியில் பண்ணால் இந்த ருசியை வேறு லெவலில் இருக்கும். நம்ம பிராய்லர் கோழியில் நான் பண்ணுறேன். நல்லா ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. நல்லா வதங்கின பிறகு அந்த கிரைண்டரில் அரைச்ச மசாலா எடுத்துகிட்டு அதில் தண்ணியை சேர்த்து கழுவிக்கணும். போய்ட்டு 3 லிட்டர் தண்ணியை ஊற்றிக்கணும். கோழிக்கறியில் நல்லா 3 லிட்டர் தண்ணியை ஊற்றி விட்டு நல்லா கொதிக்க விடணும். கொதிச்சிட்டு இருக்கும்போதே 1.5 ஸ்பூனு கரம் மசாலா பொடி சேர்த்துக்கணும். கரம் மசாலா பொடி சேர்க்கறது ரொம்ப நல்லா டேஸ்ட் நல்லா இருக்கும். இது நல்லா கொதிக்க விடணும். இது ரெடி ஆயிடுச்சு. இந்த கோழிக்கறி சாலை வந்து பட்டோட சாப்பிட அருமையாக இருக்கும். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.